நாங்கள் தொடர்ச்சியாக வருகின்ற 2026 தேர்தலில் உங்கள் சம்மந்தப்பட்ட ஊழல் சம்மந்தப்பட்ட உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் ஜல்சா பார்ட்டிகள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் எல்லா ஆவணங்களையும் நாங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் நாங்கள் வைப்போன்றதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு நடிகை குஷ்புலாம் பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேசலாமா? உங்களுடைய பாஜக கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அதுவும் ஊடகத்தை சந்தித்து பாஜகவுடைய கொள்கையை சித்தாந்தத்தை பேசக்கூடிய இடத்துல வச்சிருந்தக்கூடிய ஒரு நபர் கேடி ராகவன். அந்த ஆள் ஒரு பாலியல் ஜல்சா பார்ட்டி. அந்த ஆள் ஒரு வீடியோவில் ஒரு பெண் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இந்த ஆள் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு அசிங்கமான செய்கையை, அது வெளியே சொல்ல முடியாது, அசிங்கமான செய்கையை காட்சி பாலியல் ரீதியான சீண்டலை அந்த பெண்மணிக்கிட்டே பண்ணார். ஏன் அப்போல்லாம் பாஜக எந்த கருப்பு கரிசியும் போராட்டத்துக்கு வெளியே வரலையா? அப்போ பாஜக எந்த கருப்பு கரிசி கண்ணகி யாருமே இல்லையா? இப்போ கோவையில் நடந்த மாணவிக்கோ இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த மாணவிக்கு மட்டும் தான் பொங்கி எழுவீங்களா? அப்போ தான் நீங்கள் கற்பு, ஐயோ கற்பு, இதுதான் பெண்களுடைய கற்பு அப்படின்னு அப்போ தான் உங்களுடைய கற்பு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமா? அப்போ கேடி ராகவன் போன்ற பாலியல் ஜல்சா பார்ட்டிங்கெல்லாம் இதுமாதிரி பண்ணுறப்ப அப்பயே நீங்கள் போயிட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த ஆளை கட்சியை விட்டு நீக்கினாங்க. இப்போ கட்சியில் மறுபடியும் பொறுப்பு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த ஆளை ஃபஸ்ட்டு நீக்க சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பை நீக்க சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பாலியல் குற்றவாளியாக இருக்கக்கூடிய கேடி ராகவன் நாங்கள் கட்சியிலேருந்து வெளியேற்றுட்டோம், நாங்கள் போராடி மேலிடத்துல சொல்லி கட்சி போஸ்டிங்லேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ போராடினீங்களா? வரவேற்கலாம். நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய காம கொடூரங்களை நீங்கள் பாதுகாப்புவீங்களா? நீங்கள் ஆளுங்கட்சிக்கு அசிங்கம் ஏற்படுத்தணுன்றதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் இன்னைக்கு கோவையில் நடந்த அந்த கல்லூரி மாணவிக்கு நடந்தது அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை 5 பேரை சுட்டு பிடிச்சாங்க. அந்த சுட்டு பிடிச்சதுல காலுக்கு முட்டிக்கு கீழே 2 அடி மேலே தூக்கி சுட்டுருக்கணும். அது தப்பு பண்ணிட்டாங்க தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3 பேர் மட்டும் குற்றவாளி கிடையாது. அந்த மாணவியை அந்த நள்ளிரவில் என்ன காரணத்துக்காக அந்த ஆளும் மாணவர் கிடையாது, கூட்டிட்டு போனவன் நண்பரும் கிடையாது, மாணவரும் கிடையாது, ஸ்டூடெண்ட்டும் கிடையாது. அந்த ஆள் வேற ஒரு நபர். அந்த ஆள் அவனுடைய காம இச்சைக்காக ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை நீ அந்த நேரத்தில் அங்கே அழைச்சிட்டு போறேன்னா அதுக்கு முழுக்க முதல் குற்றவாளி அந்த ஆள் தான். காரில் அழைச்சிட்டு போனவன் தான். அங்கே நீ அழைச்சிட்டு போனதுனால தான் அந்த மிருகங்கள் அந்த குழந்தை வேட்டையாடுச்சு. அப்போ இந்த வழக்கில் ஏவன் குற்றவாளியா அந்த மாணவியை அழைச்சிட்டு போன நபரை முதல்ல அந்த எஃப்ஐஆர்ல சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரை அதில் 2வது குற்றவாளியை 3வது 4வது குற்றவாளியை சேர்க்கணுன்றதை தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நேரத்தை நான் கோரிக்கை வைக்கிறேன். அதே மாதிரி கலைஞர் கைதப்போ